இஸ்லாத்தை செய்யறது கொஞ்சம் அகௌரவம் மாதிரி சில விஷயங்கள்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாடியை வளர விடுங்கள், மீசையை கத்தரியுங்கள் அப்படின்னு ஆர்டர் போட்டிக்கிறாங்களா இல்லையா? இப்ப என்ன பிரச்சனை தெரியுமா? ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ள தாடியை வளர்க்கிறது அகௌரவம். அவருக்கு அவர் மார்க்கப்பட்டுள்ளவர் விளங்கிட்டா, யூனிவர்சிட்டி முடிஞ்சிட்டு என்ன செய்வோம்? வளர்ப்போம். யூனிவர்சிட்டி தடையெல்லாம் இல்ல, தடை இருக்கிற இடத்துல ஒரு ஆள் தடுமாறுறான்னு வைங்களே, அது இரண்டாவது கட்டம். இந்த மனோநிலை எங்க போய் விட்டுருக்கேன்னு சொன்னால், ஒரு படிச்சவங்களுக்கு மத்தியில தாடியை வளர்த்துட்டு இருக்கிறதா? இது ஒரு பாபேரியன் காலம் என்று நினைக்க மாட்டாங்களா? முடிச்சிட்டு என்ன செய்வோம்? நாங்க வளர்ப்போம். ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லிக்கிறாங்க? நீங்க கையை வாஷ் பண்ண வேணா, எடுக்க வேணா, சாப்பிட்டு முடிந்தவன் உங்கள் விரல்களை சுவைக்கும் வரைக்கும். ஹோட்டல்ல போயிட்டு சுவைக்க ஒரு மாதிரி என்ன நினைப்பான்? ஆனா அவன் ஆல்கஹால் போத்தல என்னது சாராய போத்தல முன்னால வச்சு குடிக்கிறான், அது சிகரெட்டை முன்னால அடிக்கிற போட் போட்டிருந்தோம். அதை பத்தி அவன் கணக்கு எடுக்கிறான். இல்ல, நம்மளுக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த விரலை சுவைத்தல் சுண்ணாவை செய்யறது அகௌரவம். ஏன் அகௌரவம் சொல்லுங்க? நாங்க கொஞ்சம் புறவு செய்வோம். எத்தனையோ வட்டி கெடுத்துட்டு இது விரல் சுவைக்கிறதா முதலாவது அப்படி என்னது? அப்படி உள்ளத்துல எல்லாமே பிற்போடுகின்ற தன்மையால கஷ்டம். நிறைய பேர் என்னது அபாயா போடத்துக்கு விருப்பம், ஆனா வெறும் பிளேன் அபாயா போட்டா என்ன நினைப்பாங்க? நம்மகிட்ட வசதி இருக்குதா இல்லையா? இவ்வளவு வசதி இருக்குது, இதுல நம்ம அபாயால காட்டணுமா இல்லையா? கொஞ்சமாவது. அப்போ ஒரு 3000 ரூபாய் அபாயா ஏழைகளுக்கு, 2500 ரூபாய் அபாயா ஏழைகளுக்கு. எனக்கு ஒரு 10,000 அபாயா இருந்தா தான் ஏண்ட வசதி அதுல விளங்கும். இருக்குதா இல்லையா? எம்ப்ராய்டிங்க்கு 50 லட்சம் செலவழிச்சு தைரியமா மெஷினை இறக்குறான் ஸ்ரீலங்கா. அப்பதான் ஆடம்பரம் தரஃப். இன்னைக்கு மாறி இருக்கிறது என்ன தெரியுமா? மார்க்கத்தால் கண்ணியம் தேடுகள் என்ற மன உணர்வுகள் குறைவு. எல்லாத்தையும் வச்சு உலகத்திற்காக மார்க்கத்தை விற்றல் என்ற நிலைமை ஆகிக்கிறது. உங்களுக்கு இஸ்லாம், இஸ்லாத்தின் மூலம் தான் கண்ணியம் தேடுறது என்றது விருப்பம் குறையும். அது ஒரு அவமானம் மாதிரி, அது ஒரு அகௌரவம் மாதிரி. ஆனா பாவங்களின் மூலம் கண்ணியம் தேடுதல் எப்படி? ஒரு கடன் அட்டைகளை கிரெடிட் கார்டை தூக்கி போடுறதுல கொஞ்சம் பேருக்கு சந்தோஷம் விளங்கிட்டானே. கடன் எடுக்கிறேன்றது சந்தோஷம். அது மாத்திரமல்ல, எதெல்லாம் பேங்கோட தொடர்புள்ள கார்டுகளோ அதை தூக்கி போடுறதுல சந்தோஷம். என்ன நினைக்கணும்? நான் நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறேன், வழி இல்லாம இருக்கிறேன், இப்படி செஞ்சு கண்டிக்கிறேன், என்ன செய்யணும் மறைக்க பாடுபடாம என்ன செய்யறான் தெரியுமா? அதை காட்டுறதுக்கு பாடுபடுறான். அதான் அவருக்கு கௌரவம். ஆனா இஸ்லாத்தின் அடையாளங்களை கொண்டு கௌரவப்படுத்துவது நிறைய பேருக்கு இன்று விருப்பம் இல்லாமல் இருப்பதை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இதெல்லாம் எதனால நினைக்கிறீங்க? எங்கட மனதுக்குள் இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது, எண்ணம் இருக்கிறது. ஆனா அதற்கும் நடைமுறைப்படுத்துவதற்கும் இடையில் ஒரு பெரிய பிசி. உண்மையா இல்லையா? பெரிய பிசியில இருக்கிறோம். வாழ்க்கை செலவு ஏதாவது கேட்டா ஏன் அமல்படுத்துறீங்கல்ல? போற போக்கு சரலப்பா, முடிஞ்சது போல இருக்குது. எந்த கவர்மெண்ட் வந்தாலும் அதான் வசனம் என்னது? முடிஞ்சது போல நஷ்டம் போல இருக்குது. இப்படி உலகத்தில் உள்ள கவர்மெண்ட்டை குறை சொல்றது. கவர்மெண்ட் சரியா போல நான் இங்க பேச வரல. ஆனா அவனை உனக்கு சரிப்படுத்த இயலுமா? அப்ப நான் என்ன செய்யணும்? அல்லாஹ் தான் ரிஸ்க் அளிப்ப வேண்டி ஏண்ட வாழ்க்கையை சரிப்படுத்தணுமே ஒழிய அவன் மரம் காட்டு நான் பார்த்துட்டு இருக்கிறதா? அப்ப இது என்ன நடக்கு சொல்லுங்க பாப்போம். எல்லோருடைய மனநிலையிலும் இடைவெளியில் இந்த பொருளாதாரம் நுழைந்திருப்பதை பார்க்க ஆடம்பர சிந்தனை.